ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புரோட்டா வித் வெஜிடபிள் சால்னா. இதுதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, நான் இப்போ 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த 1 கப்பு பார்த்திங்கன்னா 5 புரோட்டா வரும். இப்போ மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கையில் பிணைஞ்சி விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறேன். பாருங்க, பிணைஞ்சிட்டேன். தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டா நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மாவு ரெடி ஆயிரும். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம கை விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, இந்த அளவு பிணைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ புரோட்டாவுக்கு மாவு தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நமக்கு 5 புரோட்டாவுக்கு மாவு பிரித்தாச்சு. இப்போ மாவு பிரித்ததும் நல்லா எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஊறின மாவை நம்ம ஒர்க் பிளேஸுக்கு மாற்றி இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ அதை ஒரு ஓரமாக இருந்து நான் எடுத்துகிட்டு வரேன். நல்லா எடுத்துட்டு மாவை நல்லா நீட்டமாக பண்ணிவிட்டு இப்போ லேயராக ரவுண்டு பண்ணிக்கோங்க. லேயர் ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த ஓரமாக எக்ஸ்ட்ரா வர மாவை நமக்கு மாவுக்கு எடுத்து கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையிலே லேசாக தட்டுறேன். இந்த அளவுக்கு லேயராக வந்திருக்கும். இதை எடுத்து நம்ம சூடு பண்ணி வச்ச பேனில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் போடணும். போட்டு நல்லா 2 சைடு வெந்ததும் சூடாக இருக்கும் போது நம்ம கையில் தட்டி எடுத்துக்கணும். இப்போ புரோட்டாவுக்கு நம்ம வெஜ்ஜு சால்னா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சால்னா செய்ய நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கணும். அது எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சு தாளிப்பு பொருளை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகும் போல வதக்கிக்கோங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம பொடியாக கேரட்டு பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்னாக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்னாக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது இறக்குனீங்கன்னா நமக்கு புரோட்டா வித் வெஜ் சால்னா ரெடி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.